வணக்கம். இது பேசுவோம் ஹெல்த் மேட்டர்ஸ். ஷாமினி, உங்களுக்கு தான் முதல் கேள்வி. நம்மளுடைய இருதயம், அதாவது ஆரோக்கியமா இருக்கிற ஒரு சராசரி மனிதனுக்கு இருதய துடிப்பு ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை தடவை துடிக்கும்? ஒரு நிமிஷம். என்னம்மா இல்ல, ஒரு நிமிஷம் எவ்வளவு கேட்டீங்களே, கணக்கு பண்ணி ஒரு நிமிஷத்துக்குலாம் டைம் இல்ல. சுமார் ஒரு 60ல இருந்து 100 வரை. 60ல இருந்து 100 வரை துடித்தா சரி. அப்படி துடிக்கலன்னா, நம்ம இருதய துடிப்பு சீராக இல்லைன்னா நாம என்ன செய்யலாம்? இந்த மாதிரி விஷயங்களை தான் இன்னைக்கு நாம கலந்துரையாட போறோம். இதை பத்தி பேசுறதுக்கு நம்ம அரங்கத்துக்கு இன்று 2 வசந்தம் கலைஞர்கள் அவங்களோட சேர்ந்து மருத்துவரும் வந்திருக்காரு. அவங்கள தான் இப்ப நம்ம சந்திக்க போறோம். வாங்க, ஆனந்த், ஷரன் மற்றும் டாக்டர் செந்தில் சுப்பையன். டாக்டர் செந்தில் சுப்பையன் NUH ஹார்ட் சென்டரில் இருதய அறுவை சிகிச்சை மருத்துவராக பணிபுரிஞ்சு வராரு. இன்னைக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி டாக்டர். இன்னைக்கு நம்ம இருதய துடிப்பு இது எப்படி சீராக இருக்கலாம், சீராக இல்லைன்னா என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பேச இருக்கோம். அதுக்கு முன்னாடி இந்த பக்கம் நம்ம திரும்புவோம். ஆனந்த், ஷரன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். துடிக்குதா? இல்லை, ரிலாக்ஸ் ரிலாக்ஸா தான் இருக்கு. இப்போ இருதயம் அப்படின்றது ரொம்ப ஃப்ரெஜைலான ஒரு விஷயம் நம்மளுடைய உடம்புல. அப்படி இருக்கும்போது இது எவ்வளவு முக்கியம்? அது துடிப்பாகட்டும், அது சீரா இயங்குறதும் சரி, எவ்வளவு முக்கியம் ஒருத்தருக்கு? இதயம் தான் நம்மளோட உடலோட மோட்டர் இல்லையா? அது நின்று போச்சுன்னா இப்போ உயிரே இல்லை இல்லையா? அதனால இதயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி மாதிரி ஒரு நிமிஷத்துக்கு அது ஒரு 50லேருந்து 100 தடவை வரைக்கும் துடிக்கும். அந்த 50லேருந்து 100 தடவை துடிக்கும் போது, ஒவ்வொரு தடவையும் அது துடிக்கும் போது ஒரு 50லேருந்து 100 மில்லி ரத்தத்தை வெளியேற்றும். இப்போ டாக்டர், ஃப்ளைட் அண்ட் ஃபைட் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி விஷயங்களின் போது நம்மளுடைய இருதய துடிப்பு சீராக இல்லாம கொஞ்சம் இரெகுலரா இருக்குமா? அது மாதிரி இர்ரெகுலராக இருக்காது, ஆனால் வேகமாக துடிக்கும். ஃப்ளைட் ஆர் ஃபைட் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நம்ம இருக்கோம் அப்படின்னா, நம்ம ஒன்று அந்த சூழ்நிலையிலிருந்து வெளியே தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம், இல்லைன்னா அதை ஃபேஸ் பண்ணி அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணலாம். எந்த விஷயத்தை நம்ம பண்ணாலும் அந்த சமயத்தில் நம்ம உடம்புல அட்ரினலின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் சுரக்கும். அந்த அட்ரினலின் தான் ஃப்ளைட் ஆர் ஃபைட் ரெஸ்பான்ஸ் ஹார்மோன், முக்கியமான ஹார்மோன். அந்த கட்டத்தில் நம்ம உடம்புல சுரக்கிற ஹார்மோன் அதுதான். அந்த ஹார்மோன் சுரக்கும் போது நம்ம ஹார்ட் ரேட் ஆட்டோமேட்டிக்காக அதிகமாகும் இல்லையா? அது இர்ரெகுலராக இருக்கணுங்கிறது அவசியம் இல்லை. இர்ரெகுலராக யூஸ்வலாக இருக்காது. யாருக்காவது இதயம் ஏற்கனவே பலவீனமாக இருந்தாலே ஒழிய அது இர்ரெகுலராக இருக்காது, சீராக தான் துடிக்கும், ஆனால் அதிகமாக துடிக்கும். அந்த ஃப்ளைட் ஆர் ஃபைட் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது ஒரு அதிகமான இதய துடிப்பு உண்டாக்கக்கூடிய ஒரு நிலைமை. அது ஏற்கனவே ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் இர்ரெகுலராக இருக்கலாமே ஒழிய, சாதாரணமாக இருக்கிறவங்களுக்கு அது அதிகமாக துடிக்கும். அதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும் போது இருதய துடிப்பு அதிகமாகிறதுங்கிறது இயற்கையானது. இப்போ நம்ம 2 பேரையும் ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு அனுப்ப போகிறோம். அதேதான், சரியா சொன்னீங்க. என்ன அப்படின்னா, ரொம்ப சுலபமான ஒரு கேள்வி. இருதயம் இவ்வளோ சொல்கிறோம். இந்த இருதயம் ஒரு நிமிடத்திற்கு எத்தனை லிட்டர் ரத்தத்தை பம்ப் செய்யும்? அதுதான் கேள்வி உங்களுக்கு. ஆனால் இந்த கேள்விக்கான பதிலை நீங்கள் ஒரு ஆக்டிவிட்டியாக செஞ்சு காட்ட போறீங்க. அதனால நீங்கள் தான் உங்கள் பதில்களை பம்ப் பண்ணி ஒரு நிமிடத்திற்கு உங்களுடைய இருதயம் எத்தனை லிட்டர் ரத்தம் பம்ப் பண்ணும் அப்படின்றத சொல்லணும். செய்யலாமா? போலாமா? இங்கே வந்தாச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன நடக்க போகுதுன்னா, ஒரு ஆரோக்கியமான இளையருடைய இருதயம் ஒரு நிமிடத்துக்கு எவ்வளவு ரத்தத்தை பம்ப் பண்ணுது அப்படிங்கிறத நீங்கள் இப்போ இந்த தொட்டிக்குள்ளார பம்ப் பண்ணி காட்ட போகிறீங்க. இப்போ முன்னாடி மார்க்கர் இருக்கு இல்லையா? ஒவ்வொரு மார்க்கரும் 1 லிட்டரை குறிக்குது. ஸோ எத்தனை லிட்டர் ஒரு நிமிஷத்தில் ஒரு இளையரோட இருதயம் பம்ப் பண்ணுது அப்படிங்கிறத இங்கேருந்து நீங்கள் பம்ப் பண்ண போகிறீங்க. ஸோ இதுதான் ரத்தம். ரத்தம் மாதிரி அதுல இருந்து நீங்க உங்க தொட்டிக்குள்ளார பம்ப் பண்ணணும். சரியா? தயாரா இருக்கீங்களா? அதுக்கான பம்ப் இருக்கு. நீங்க தயார்னா ஆரம்பிக்கலாம். 1 நிமிடம். என்ன சரண்? மெதுவாப்பா. ஏன் இந்த வெறி?
ஓகே, ஆனந்த் 1 லிட்டருக்கு வந்துட்டாரு. ஷேரடும் வந்துட்டாங்க 1 லிட்டர். ஒரு மோட்டர் கிடைச்சா சீக்கிரம் பண்ணலாம். இப்பதான் 2 லிட்டருக்கு போயிடுச்சு. ஷேரன் 2 லிட்டருக்கு வந்துட்டாங்க இப்ப. சரி, 3 லிட்டரை தொட்டாச்சு நினைக்கிறேன். ஷேரனும் வந்துட்டாங்க 3 லிட்டருக்கு. சரி, இது போதும் நினைக்கிறேன். சரி, ஆனந்த் போதும் அப்படின்னு நினைக்கிறாரா? ஓகே, இப்ப ஆனந்த் வந்து 6 லிட்டர் பம்ப் பண்ணிருக்காரு. அங்க ஷேரன் என் ஆன்சர் வந்து 5 to 6 liters. 5 to 6 நடுவுல லிட்டர்ஸ். இருக்கு. நடுத்துல இருக்கு. இப்ப வந்து 6 லிட்டர்ஸ் இவர் சொல்லியிருக்காரு, அவங்க 5 to 6ன்னு சொல்லியிருக்காங்க. டாக்டர், 1 நிமிஷத்துல நம்மளுடைய இருதயம் எவ்வளவு ரத்தம் பம்ப் பண்ணும்? 2 பேருமே பிரில்லியண்ட்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ 1 நிமிஷத்தில் இதயம் எவ்வளவு ரத்தத்தை பம்ப் பண்ணுது இல்லை வெளியேற்றுது அப்படிங்கிறது 2 விஷயத்தை பொறுத்தது இல்லையா? இப்போ நம்ம ஒரு தடவை அமுத்தும் போது இல்லை ஒரு தடவை இதயம் துடிக்கும் போது எவ்வளவு மில்லி லிட்டர் வெளியே வருது அப்படிங்கிறது ஒரு விஷயம். 2வது விஷயம், 1 நிமிஷத்துக்கு அது எவ்வளவு தடவை துடிக்குது அப்படிங்கிறத பொறுத்தது இல்லையா? ஸோ ஒரு தடவை துடிக்கும் போது 50லிருந்து 100 மில்லி அது வெளியே அனுப்புது. ஒரு சாதாரண இதயம் வந்து ஒரு 70 தடவை 1 நிமிஷத்துக்கு துடிக்குது. அப்போ 70 × 70 4900, ஏறக்குறைய ஒரு 5000 மில்லி, அதாவது 5 லிட்டர் ரத்தத்தை ஒரு சாதாரணமான ஆரோக்கியமான இதயம் ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் வெளியே அனுப்பிட்டு இருக்கு. இப்போ சாதாரண நிலையில இருக்கும்போது கிட்டத்தட்ட இவ்வளோ. இதே வந்து அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் வந்து அதிகமா இருக்கும்போது, கரெக்ட், அவங்க உடற்பயிற்சி பண்ணும்போதோ இல்லை ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போதோ அந்த இருதய துடிப்புங்கிறது வந்து 1 நிமிஷத்துக்கு வந்து 60 70 அப்படிங்கிறது வந்து 100 120 150 180 வரைக்கும் கூட போகலாம். அந்த சமயத்தில் வந்து இது 2 மடங்கு 3 மடங்கு அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ 5 லிட்டர் அப்படிங்கிறது வந்து 10 லிட்டர் இல்லை 15 லிட்டர் 1 நிமிஷத்துக்கு அந்த ரத்தம் இருதயத்தால் மற்ற உறுப்புகளுக்கு அனுப்பப்படுது. இப்போ வந்து ஒரு ஆரோக்கியமான இருதயம் எவ்வளவு துடிக்கும்னு நம்ம பார்த்தாச்சு. ஆனால் இந்த இருதய துடிப்பு சீராக இல்லைன்னா அதை பற்றி தான் மேலும் தெரிஞ்சுக்க போகிறோம். அதனால எங்கேயும் போயிடாதீங்க, தொடர்ந்து இணைந்திருங்க. இது பேசுவோம் ஹெல்த் மேட்டர்ஸ். இது பேசுவோம் ஹெல்த் மேட்டர்ஸ். சரி, இன்னைக்கு வந்து 2 நட்சத்திரங்கள் வந்திருக்காங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி அவங்களுடைய இருதய துடிப்பை கண்காணிக்கிற ஒரு கருவியை அவங்க உடலில் பொருத்தணும். அவங்களுடைய இருதய துடிப்போட ரிசல்ட்ஸை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். வணக்கம் மக்களே, வேலை முடிஞ்சு இப்போ நான் வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். எம்ஆர்டி நிலையத்தை நோக்கி நான் நடந்து போயிட்டு இருக்கேன். ஒரு 500 மீட்டர் நடக்கிறது உடற்பயிற்சி தானே. வணக்கம் மக்களே, என் குடியிருப்பு பேட்டையை சுற்றி நான் மெது ஓட்டத்தில் ஈடுபடுறேன். அந்த கருவியை போட்டுக்கிட்டு. அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு ஆனந்த்? ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா வந்து இலவசமாக வந்து ஒரு மருத்துவ பரிசோதனைக்கு போகிற மாதிரி இருந்தது. ஆங்கிலத்தில் சொல்லப்போனால் ஒரு அயன்மேன் உணர்வு கிடைச்சிது. ஏன்னா எங்கே போனாலும் வந்து இதயத்தில் வந்து ஒரு கருவி இருந்த மாதிரி இருந்தது. ஏன்னா ஒரு டிஷர்ட்டை போட்டால் அது வந்து பல்ஜ் பண்ணியிருந்தது. ஸோ நடவடிக்கையெல்லாம் செய்யும்போது அந்த பொத்தானை அழுத்தணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை போட்டுக்கிட்டு ஒரு 3 நாட்கள் அப்படியே சுற்றிக்கிட்டு இருந்தோம். சரண், அது போட்டிருக்கும் போது அந்த உணர்வு எப்படி இருந்தது? உங்களுக்கு ஏதாவது ஒரு பதற்றம் வந்துச்சா, இல்லை ஒரு பயம் வந்துச்சா, நம்ம இருதயம் சரியாக தான் வேலை செய்யுதா இல்லையான்னு? எக்ஸைட்டடா இருந்துச்சு. ஏன்னா இது வரைக்கும் நம்ம இருதயம் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுதுன்னு நம்மளுக்கு தெரியாது. நம்ம வந்து ஓடும்போது we can feel from outside. ஆனா எப்படி அது உண்மையிலே வந்து அதோட அல்காரிதம் எப்படி வேலை செய்யணும்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ எனக்கு கொஞ்சம் எக்ஸைட்டடா இருந்துச்சு. இருதயமோட அல்காரிதம் எப்படி இருக்கு? டாக்டர், இப்போ இவங்க செஞ்ச இந்த டெஸ்ட் இதை பற்றி சொல்லுங்களேன். இதை எப்படி அழைப்போம்?
இவங்களுக்கு பொருத்தப்பட்ட அந்த கருவி வந்து 24 மணி நேரமும் அவங்களோட இருதய துடிப்பு எவ்வளவு இருக்குது, அவங்களோட இசிஜி நல்லா இருக்கா, அவங்களோட பிளட் ப்ரெஷர் நல்லா இருக்கா அப்படிங்கிறத வந்து தொடர்ந்து கண்காணிச்சுக்கிட்டே இருக்கும். தூங்கும்போது அவங்களோட இருதய துடிப்பு எப்படி இருக்குது, அவங்க வந்து உடற்பயிற்சி செய்யும்போது எப்படி இருக்குது, இல்லை மற்ற வேலைகளில் ஈடுபடும் போது அவங்களோட ரத்த அழுத்தம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதையெல்லாம் அது கண்காணிச்சுக்கிட்டே இருக்கும். அதை வந்து ஒரு கடைசியாக 24 மணி நேரம் முடிஞ்சதுக்கப்புறம் அது ஒரு ரிப்போர்ட்டாக நம்மளுக்கு தரும், ஒரு கிராஃப் வடிவத்தில் அது நம்மளுக்கு தரும். அதை பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து இவங்களோட இதயம் வந்து ஆரோக்கியமாக இருக்கா, இல்லை ஏதாவது பழுதடைஞ்சிருக்கா, இல்லை ஏதாவது அதில் ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கிறத வந்து நம்ம அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு விஷயம் சொன்னீங்க டாக்டர், இது போட்டு கண்காணிக்கணும் அப்படின்னா சில சிம்டம்ஸ் இருக்கணும் அப்படின்னா அது என்ன மாதிரியான சிம்டம்ஸ் சொல்லுங்களேன்? இருதயம் சீராக துடிக்கும் போது லப்டப் 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 அப்படின்னு துடிக்குது இல்லையா? சீர் இல்லாமல் துடிக்கும் போது எப்படி துடிக்கும்னா லப்டப் 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 அது மாதிரி இர்ரெகுலராக துடிக்கும். ஸோ இந்த மாதிரி துடிக்கும்போது அந்த மாதிரி இர்ரெகுலராக துடிக்கிறவங்களுக்கு வந்து அது எப்படி தெரியும்னா ஒரு படபடப்பு இருக்கும், நெஞ்சில் படபடப்பு இருக்கிற மாதிரி தெரியும். படபடன்னு அடிக்குது டாக்டர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சில பேர்த்துக்கு என்ன ஆகும்னா அந்த மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக படபடப்பு வரும்போது என்ன ஆகும்னா மயக்கம் வரும், தலை சுத்தல் ஏற்படும், வேர்க்கும். சில பேர்த்துக்கு வந்து சுயநினைவு கூட இல்லாமல் கீழே விழுந்துருவாங்க. அந்த மாதிரி சுயநினைவு இல்லாமல் விழுகும்போது சில பேர்த்துக்கு தலையில் அடிபடுறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. கார் ஓட்டிகிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த மாதிரி ஏற்பட்டு ஆக்சிடெண்ட் ஆன பேஷண்ட்ஸை கூட நாங்கள் பார்த்துருக்கோம். ஸோ படபடப்பு, தலை சுத்தல், மயக்கம், அதுக்கப்புறம் ரேர் கேசஸில் சுயநினைவு இல்லாமல் போகிறது, வேர்க்கிறது, நெஞ்சில் வந்து ஒரு பதட்டமாக இருக்கிறது, நெஞ்சு வலி ஏற்படுறது, இல்லை ஒரு ஜென்ரலாக ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கிறது. எனக்கு என்னென்னே தெரியல டாக்டர், எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சில பேர் வந்து சொல்லுவாங்க. அவங்களுக்கு இர்ரெகுலர் ஹார்ட் ரிதம், அதாவது ஒரு சீராக இருதயம் துடிக்கிறது அவங்களுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்குது டாக்டர், அது என்னன்னே எனக்கு சொல்ல தெரியல, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்கள வந்து பல்ஸ் பார்த்தோம்னா அது இர்ரெகுலராக இருக்கும், இசிஜி எடுத்து பார்த்தோம்னா அதில் தெரியும் இர்ரெகுலர் ஹார்ட் ரிதம் இருக்கிறது. சரி, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த ரிசல்ட் வந்து ஆனந்த் உங்களுடையது. டாக்டர் நீங்கள் சொல்லுங்களேன். ஓகே, இது வந்து ஆனந்தனோட அறிக்கை. இது வந்து ஒரு 24 மணி நேரத்துக்கு எடுத்திருக்காங்க. அவருடைய இருதய துடிப்பு பார்த்தீங்கன்னா காலையில் 3 மணி 4 மணி 5 மணி இது அந்த சமயத்துலலாம் வந்து அவரோட இருதய துடிப்பு நார்மலாக இருக்குது. ஒரு 70லிருந்து 100 வரைக்கும் தெரியுது. ஆனால் ஒரு 6:45 அது மாதிரியான மணி அளவில் அவருடைய இதய துடிப்பு வந்து ஏறக்குறைய ஒரு 180 வரைக்கும் போயிருக்கு. என்ன பண்ணிட்டு இருந்தீங்க ஆனந்த்? உடற்பயிற்சி. அதான் சொல்லுங்க. உடற்பயிற்சி பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா 180 வரைக்கும் அவரோட இதய துடிப்பு போயிருக்கு. அது நார்மல். மற்ற நேரங்களில் பார்த்தீங்கன்னா அவரோட இதய துடிப்பு நார்மலான அளவில் தான் இருக்கு. மற்றபடி வந்து அந்த விடி வென்ட்ரிகுலர் டாக்கிகார்டியான்னு சொல்லுவோம், அது இல்லை. சுப்ரா வென்ட்ரிகுலர் டாக்கிகார்டியான்னு சொல்லுவோம், அதுவும் இல்லை. அதெல்லாம் அப்படின்னா அது ஒரு வகையான சீரான இதய துடிப்பு இல்லாமல் இருக்கிறது. அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு இல்லை. உங்கள் இதயம் நல்ல நிலைமையில இருக்கு அப்படிங்கறத சர்டிஃபை நல்ல வேலை செய்யுது. உங்களுக்கு நல்ல மனசு ஆனந்த் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஓகேவா? சரி, இப்போ ஷேர் நீங்க தயாரா இருக்கீங்களா? உங்களுடைய பாத்துருவோம். ஷேரனோடது பார்த்தா கரெக்டாக இருக்கு. இதய துடிப்பு அப்பப்போ கொஞ்சம் அதிகமாகுது, ஏறக்குறைய ஒரு 110 120. ஆனந்தோட கம்பேர் பண்ணும்போது ஷேரனோட ஹார்ட் ரேட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. ஆவரேஜ் ஹார்ட் ரேட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. எல்லாம் பார்த்துட்டு டாக்டர் சரி நல்லா இருக்குதுன்னே ஒன்றும் இல்லை அப்படின்னு அவங்களுக்கும் வந்து எந்த விதமான ஒரு சீரான இருதய துடிப்பு, சீரில்லாத இருதய துடிப்பு இல்லை, இர்ரெகுலர் ஹார்ட் ரிதம் எதுவும் இல்லை. ஸோ அவங்களோட ஹார்ட்டும் நல்ல நிலையில தான் இருக்குது. வென்ட்ரிகுலர் ஏட்ரியல் இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குது, அது வந்து இரெகுலரிட்டிஸை காட்டோன்னு. எதனால் வந்து அந்த இருதய துடிப்பு சீர் இல்லாமல் போகுது? இருதய துடிப்பு சீர் இல்லாமல் போகிறதுக்கு பல காரணங்கள் இருக்குது. சில பேர்த்துக்கு வந்து பிறக்கும் போதே வந்து சீரில்லாத இதய துடிப்போட குழந்தைகள் பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அம்மாவுக்கு வந்து சில நோய்கள் இருந்ததுன்னா, குறிப்பாக சிஸ்டமிக் லூப்பஸ் எரித்தமெட்டோசிஸ்ன்னு சொல்லுவோம், SLE.
அந்த SLE இல்லை ஜோக்ரன் சிண்ட்ரோம் இது மாதிரியான நோய்கள் இருந்ததுன்னா பிறக்கிற குழந்தைக்கு வந்து கம்ப்ளீட் ஹார்ட் பிளாக்கோட பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது அவங்களோட இதய துடிப்பு வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். 20, 25, 30 தடவை தான் ஒரு குழந்தைக்கு துடிக்கும். சாதாரணமாக பிறந்த குழந்தைக்கு வந்து ஒரு 130லேருந்து 140 தடவை வரைக்கும் இதயம் துடிக்கணும். ஆனால் இந்த மாதிரியான குழந்தைகளுக்கு வந்து ஒரு 30 தடவை 40 தடவை தான் துடிக்கும். அப்போ வந்து அவங்களுக்கு அந்த ரத்த ஓட்டம் பத்தாது. அதனால அந்த மாதிரியான பிறந்த குழந்தைகளுக்கு நம்ம வைத்தியம் பண்ண வேண்டியிருக்கும். இது வந்து பிறந்த குழந்தைகளுக்கு. பெரியவங்களுக்கு பல காரணங்களால் வரலாம். பிறக்கும் போதே ஜெனட்டிக்கலாக சில வியாதிகள்னால கூட வந்து இர்ரெகுலர் ஹார்ட் ரிதம், சீரில்லாத இதய துடிப்பு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. லைக் லாங் QT சிண்ட்ரோம்னு சொல்லுவோம், இல்லை ஷார்ட் QT சிண்ட்ரோம்னு சொல்லுவோம், புருகடா சிண்ட்ரோம்னு சொல்லுவோம். அதெல்லாம் வந்து வழியாக அம்மா அப்பாவிலிருந்து குழந்தைகளுக்கு வர்றது ஒரு ஃபெமிலியல் பேட்டர்ன். இப்போ ரொம்ப மன உளைச்சலாக இருக்கும்போது இதய துடிப்பு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம என்ன செய்யலாம் உடனடியாக அதை வந்து? இந்த மாதிரி கேள்விக்கு தான் வந்து நம்ம தொடர்ந்து வரப்போறோம். இப்போ ஒரு சின்ன இடைவேளைக்கு பிறகு ஒரு சுவாரஸ்யமான சம்பவம், அது வந்து ஒருத்தருடைய உண்மை சம்பவம். அது அவர் வந்து பாதிக்கப்பட்டு இப்ப எப்படி இருக்காரு, எப்படி சமாளிச்சிட்டு இருக்காரு அப்படின்றத நீங்க பார்க்க போறீங்க. இணைந்திருங்க, இது பேசுவோம் ஹெல்த் மேட்டர்ஸ். இது பேசுவோம் ஹெல்த் மேட்டர்ஸ். இடைவேளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன், ஒருத்தருடைய உண்மை சம்பவ கதையை தான் அடுத்து நம்ம பார்க்க போறோன்னு. அந்த கதையை முதல் நீங்க பாருங்க. அவருக்கு நடந்ததை நினைச்சு பார்க்கும்போது இன்ன வரைக்கும் என் கண்ணில் தண்ணி வர்ற மாதிரி இருக்குது. பாருங்க. 39 வயதான கேலப் தினமும் 12 மணி நேரத்துக்கு மேல் வேலை செய்வார். அதனாலேயே அவருக்கு தூக்க பற்றாக்குறை ஏற்படுவதுண்டு. இருந்தாலும் ஒவ்வொரு வாரமும் தொடர்ச்சியாக உடற்பயிற்சி செய்வார். 2015ஆம் ஆண்டில் அவர் திடீரென மயங்கி விழுந்தார். மருத்துவமனையில் அவருக்கு ஒழுங்கற்ற இருதய துடிப்பு இருப்பதாக தெரியவந்தது. மருத்துவர்களின் ஆலோசனைப்படி அவருக்கு பேஸ் மேக்கர் பொருத்தப்பட்டது. பேஸ் மேக்கர் வாயிலாக அவருடைய இருதய துடிப்பு சீராக இயங்கியது. ஆனால் மருத்துவமனையிலிருந்து வெளியேறிய பிறகு அடிக்கடி தனக்கு இருதய துடிப்பு அதிகரிப்பது, திடீர் வேர்வை, மயக்க நிலைகள் போன்றவை ஏற்பட்டது. அவ்வாறு நடக்கும்போது அவர் உடனடியாக உட்கார்ந்து தன் இருதய துடிப்பு சீராகும் வரை காத்திருப்பார். 2018ஆம் ஆண்டு அவருடைய நிலை மிகவும் மோசமானதால் மீண்டும் மருத்துவமனைக்கு சென்றார். மருத்துவர்கள் அவருடைய இருதய துடிப்பு பலமுறை நின்றதாகவும் பேஸ் மேக்கரின் உதவியால் தான் மீண்டும் அது இயங்க தொடங்கியதாகவும் கூறினர். பல பரிசோதனைகளுக்கு பிறகு கேலப் சார்காய்டோசிஸ் எனும் தன்னுடல் தாக்கு நோய் இருப்பதாக தெரிய வந்தது. இந்நோய் விளைவாக தான் அவருக்கு அதிக இருதய துடிப்பு கூடியதாகவும் மயக்க நிலைகளும் வந்ததாக விவரிக்கப்பட்டது. இப்போது தன் இருதய துடிப்பை கண்காணிப்பதற்கு கேலப் ஸ்மார்ட் வாட்ச் மற்றும் CRTD எனும் கருவியையும் அணிந்து வருகிறார். தன் இருதய துடிப்பை கூடுதல் படுத்தும் எந்த நடவடிக்கைகளிலும் அவர் ஈடுபடுவதில்லை. இருதயம் வந்து இர்ரெகுலர் ஹார்ட் ரிதம் போனதுனால சுயநினைவை இழந்து கீழே விழுந்திருக்காரு. அப்போ சுயநினைவை இழந்து கீழே விழுகும்போது என்ன ஆயிருக்கு அப்படின்னா, அவரோட ஹார்ட் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருந்திருக்கலாம். ஒரு 15 தடவை 20 தடவை தான் துடிச்சிட்டு இருந்திருக்கலாம். அது வந்து மூளைக்கு போகிற ரத்தம் அதுக்கு பத்தாது. மூளைக்கு வந்து 3 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷம் ரத்த ஓட்டம் இல்லைன்னா மூளைச்சாவை ஏற்பட்டுரும். நமக்கு தெரியும் இல்லையா? 3லேருந்து 5 நிமிஷத்துக்குள்ளே ரத்த ஓட்டம் நம்ம திருப்பியும் கொடுத்துடணும். இவருக்கு வந்து அந்த ரொம்ப கம்மியான ரத்த ஓட்டம் போயிட்டு இருந்ததுனால மேபி அவருக்கு வந்து அந்த மூளை பாதிப்பு ஏற்பட்டிருக்கலாம். தகுந்த நேரத்தில் வந்து அவருக்கு சிகிச்சை அளித்து அவருக்கு அந்த பேஸ் மேக்கரை பொருத்தி அதுக்கப்புறம் அந்த CRT கார்டியாக் ரீசின்க்ரனைசேஷன் தெரப்பி இதெல்லாம் பண்ணி அவரோட இதயத்தை வேலை செய்ய வச்சு AICD ஆட்டோமேட்டிக் இன்டர்னல் கார்டியோவர்ட்டர் டீஃபிப்ரிலேட்டர் அப்படிங்கிற டிவைஸ் அது பொறுத்ததுனால அவர் இன்னும் உயிரோடு இருக்கார். இப்போ வந்து அவருக்கு என்ன சார்காய்டோசிஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. அதனால் வந்து அவர் ரெகுலராக ஸ்டீராய்ட்ஸ் அது சாப்பிட வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் வந்து அவருக்கு இர்ரெகுலர் ஹார்ட் ரிதம் வந்தால் கூட அந்த AICD அப்படிங்கிற டிவைஸ் அவருக்கு உள்ள பொருத்தியிருக்காங்க. அது வந்து அவரை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கும். அது கண்காணிச்சுக்கிட்டே இருந்து அவருக்கு வந்து இர்ரெகுலர் ஹார்ட் ரிதம் வந்ததுன்னா இமீடியட்டாக ஒரு ஷாக் கொடுக்கும், இல்லைன்னா அது பேஸ் பண்ணும். அந்த சமயத்தில் வந்து அவருக்கு வந்து நார்மல் இதய துடிப்பு திருப்பியும் வர்றதுக்கான ஒரு அமைப்பு தான் இது. இருதயம் ஆரோக்கியமாக இருக்கணும்னா அதுக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள்
என்னென்ன அப்படிங்கிறத சுருக்கமாக சொல்லுங்கள் டாக்டர். உங்கள் ஃபேமிலியில் யாருக்காவது ஹார்ட் ப்ராப்ளம் இருந்தது, உங்கள் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குது, சர்க்கரை அதிகமாக இருக்குது, ரத்த அழுத்தம் அதிகமாக இருக்குது, உடல் பருமன் ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக அந்த பரிசோதனையை செஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் முக்கியமாக உணவு பழக்க வழக்கங்கள் இல்லையா, கொலஸ்ட்ரால், சுகர், இதை ரெண்டும் குறைக்கணும். முக்கியமாக இந்தியன் கம்யூனிட்டியில் ஹார்ட் டிசீசஸ் ஆர் வெரி ஹை. சரியா, இது எதனால் வருது அப்படிங்கிறது வந்து ஒன்று ஜெனட்டிக்ஸ். நம்ம அந்த இந்தியன் கம்யூனிட்டியில் வந்து கொஞ்சம் ஜெனட்டிக்ஸும் ப்ளே பண்ணுது. ரெண்டாவது வந்து நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்கள். நீங்கள் சொன்ன மாதிரி கார்போஹைட்ரேட் டயட் நம்ம இதில் வந்து கொஞ்சம் அதிகம், ரைட்? அது கொஞ்சம் கம்மி பண்ணணும். ஒரு பேலன்ஸ்டு டயட் இருக்கணும். கார்போஹைட்ரேட்டை கம்மி பண்ணிவிட்டு ப்ரோட்டீன்ஸ் கொஞ்சம் அதிகமாக, ஃபைபர் அதிகமாக சேர்த்து நம்ம ரெகுலராக நார்மலாக சாப்பிடும்போது வந்துட்டு அந்த ஹார்ட், கொலஸ்ட்ரால், அந்த சுகர் லெவல்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது இல்லாமல் முக்கியமாக உடற்பயிற்சி. நம்ம உடற்பயிற்சி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, இதயத்துக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இதயத்தில் இருக்கிற பல்லாயிரக்கணக்கான சின்ன 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 இரத்த குழாய்கள் ஓப்பன் ஆகி அதுக்கு அந்த இரத்த போக்குவரத்து நல்லா இருக்கும். அப்போ வந்து அது ஹார்ட் அட்டாக் வராமல் தடுக்கிறதுக்கு வந்து ஒரு நல்ல மருந்தாக அது பயன்படுது. டாக்டர், இப்போ இர்ரெகுலர் ஹார்ட் பீட் அப்படின்னு இருக்கக்கூடிய சிலர் என்ன செய்யலாம்? அவங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட், என்ன சிகிச்சைகள் இருக்குது? பல வகையான இர்ரெகுலர் ஹார்ட் ரிதமை வந்து மருந்து மாத்திரைகள் மூலியமாகவே நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். சில இர்ரெகுலர் ஹார்ட் ரிதம் வந்து இதயத்தை பாதித்ததுனால அதில் இருக்கக்கூடிய சில பகுதிகள்லேருந்து திடீர்னு வரும். அது மாதிரியான பிரச்சனைகள் இருந்ததுன்னா கார்டியாக், இந்த கேத்தீட்டர் பேஸ்ட் ப்ரொசீஜர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சின்ன வயரை தொடையில் இருக்கிற இரத்த குழாய் வழியாக செலுத்தி அதை இருதயத்துக்கு கொண்டு போய் அங்கே எந்த இடத்துலேருந்து அந்த இர்ரெகுலர் ஹார்ட் ரிதம் வருது அப்படிங்கிறத மேப் பண்ண முடியும். அது ஒரு மாதிரியான ஜிபிஎஸ் மேப்பிங் மாதிரி. இந்த இடத்துல இருந்து அந்த இர்ரெகுலர் ஹார்ட் ரிதம் வருது அப்படிங்கிறது வந்து அது ஒரு மேப் பண்ணி காமிக்கும். அப்போ அந்த பகுதியை வந்து நம்ம சர்டன் எனர்ஜிஸ் வச்சு, ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவோம், இல்லை வந்துட்டு ஹீட் அப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரியான சில எனர்ஜிஸ் வச்சு அதை அப்ளேட் பண்ணிட்டோம்னா அந்த பகுதியிலேருந்து வரக்கூடிய இர்ரெகுலர் ஹார்ட் ரிதம் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிடும். பல வகையான தீர்வுகள், பல வகையான சிகிச்சைகள் உங்களுக்கு இருக்குது. ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய இருதய துடிப்பு சீராக இருக்கா இல்லையான்னு நீங்கள் தான் செக் பண்ணணும். அப்படி இல்லைன்னா உடனே மருத்துவரை நாடுங்க. டாக்டர், ரொம்ப நன்றி. நிறைய விஷயங்கள் எங்களுக்கு சொன்னீங்க, தெரியாத விஷயங்களை சொன்னீங்க. அதே நேரத்தில் வந்து அவங்களுக்கு இருதயம் வந்து ரொம்ப சிறப்பாக வேலை செய்யுதுங்கிறத அத்தாச்சு வேற கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி டாக்டர். அதே நேரத்தில் ஆனந்த், ஷேரன், ரொம்ப ரொம்ப நன்றி. நாங்கள் வந்து எவ்வளோ விஷயங்கள் சொன்னாலும் உங்கள் உடலை பற்றி உங்களுக்கு தான் நல்லா தெரியும். அதனால நீங்கள் மருத்துவரை நாடி என்ன பிரச்சனைகள் இருக்குன்னு தெரிஞ்சு மருத்துவர்கள் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்களோ அதன்படி செஞ்சீங்கன்னா உங்கள் வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும். அதனால மறுபடியும் இன்னொரு தலைப்போட உங்களை சந்திக்கிறதுக்கு நாங்கள் தயாராக வந்துடுவோம். நீங்கள் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள். இது பேசுவோம், ஹெல்த் மேட்டர்ஸ்.